ஹரே கிருஷ்ணா. நம்ம தினமும் ஒரு பகவத்கீதை சொல்ல பார்த்துட்ருக்கோம். இன்று அத்தியாயம் 1 ஸ்லோகம் 3. பஷ்யதாம் பாண்டு புத்திரானாம் ஆச்சரிய மகிதம் சமம் வியூடாம் துருபத புரோத்ரேன தவ சிஷ்யேன தீமதா. மொழிபெயர்ப்பு: ஆச்சாரியரே, துருபத குமரான உங்கள் புத்திசாலி சிறனால் நேர்த்தியாக அனுபவிக்கப்பட்ட பாண்டு புத்திரர்களின் மாபெரும் படையை பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா துரியன் கூறுகிறார். யாரை பார்த்துனா துரோணாச்சாரியரை பார்த்து இது மாதிரி சொல்கிறார். துரோணாச்சாரியரை பார்த்து, துருபத குமரான உங்கள் புத்திசாலி சீடனால் நேர்த்தியாக அனுபவிக்கப்பட்ட இந்த பாண்டு புத்திரோட படையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். நேற்று பார்த்தீங்கன்னா துரியன் எல்லா படைகளையும் கவனித்துட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிற ஸ்லோகத்தை பார்த்தோம். இப்போ கௌரவோட படையோட தளபதி பார்த்தீங்கன்னா துரோணாச்சாரியர். அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் 2 பேருக்குமே அவர் இந்த வில் வித்தை போன்ற போர்க்களை கற்றுக் கொடுத்தவர். அதில் அவர் அர்ஜுனர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் துரோணாச்சாரியருக்கு. அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, துரியோதனன் உங்களோட சீடன்னா அங்கே இருக்கார், அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து நம்மளை தோக்கடிக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா துரோபதன் அப்படிங்கிற மகாராஜாவும் இவர் துரோணாச்சாரியருக்கு முன்னாடியே ஒரு விரதம் இருந்தது, அவரோட ஒரு சண்டை இருந்ததுனாங்க. அப்போது துரோபதன் மகாராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் துரோபதியோட அப்பா, அர்ஜுனோட மாமனார் அவர். ஆனால் இருந்தால் கூட துரோபதன் என்ன பண்ணார், துரோணாச்சாரியை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு யாகம் வளர்த்தார். அந்த யாகத்தில் ஒருவர் யாகத்திலிருந்து வந்தார், அவரோட மகன். அவர் பேர் பார்த்தீங்கன்னா திருஷ்டதும்னன். அவரை வச்சே துரோணாச்சாரியை கொல்லணும் அப்படிங்கிறதான் யாகம் வளர்த்தார். ஆனால் அதே ஒரு மகனை துரோணாச்சாரியர்கிட்ட வில்வித்தை கற்றுக்கிறதுக்கு வேண்டி இவர் அனுப்புவார். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் துரோணாச்சாரி அவரோட நேர்மை, அவர் நல்ல குணத்தினாலும் அந்த தர்மத்தை மீறாமல் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். அவருக்கு தெரியும் இவர்னால தான் நம்ம சாவ போகிறோம்னு. இருந்தால் கூட அந்த வில்வித்தை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த துருபரோட மகன் தான் பாண்டவர்களுக்கு தளபதியாக இருந்து ஒவ்வொரு படையும் எங்கெங்கே நிற்கணும், யார் யார் என்ன பண்ணணும், இந்த படைக்கு அடுத்துன்னு அவங்க வழிகாட்டிக்கிட்டு இருக்கார். அப்போது அவர் நிற்கிறாரு அப்படின்னு துரோணாச்சாரியருக்கு துரியன் சொல்கிறார். யார் உங்களை கொல்லணும்னு சொல்லி யாகத்தில் வளர்த்து வந்தாரோ அவர் பாண்டவர் பக்கம் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையும் செய்கிறாரு நம்ம துரியன். அதுபோல் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தான் நம்ம அழிவுக்கே ஒரு காரணமாகவும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத அவர் சொல்லி காட்டுறார். மேலும் பாண்டவர் நீங்கள் சாதகமாக செயல்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக துரியன் இந்த ஸ்லோகத்து மூலமாக அவருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார். மேலும் என்ன சொல்கிறாருன்னா, பாண்டவர் நீங்கள் இன்னும் சப்போர்ட்டாக நீங்கள் நடந்துக்கக்கூடாது, அதனால் நம்மளுக்கு அழிவு தான் ஏற்படும். நீங்கள் கௌரவர்களுக்கு சாதகமாகவும் எங்களோட தளபதியாக இருக்கிறதுனால எங்களுக்கு சாதகமாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் துரியனோட அந்த ஸ்லோகத்தோட நோக்கம். ஆனால் துரியன் என்ன நினைக்கிறாரு, அவர் பக்கமாக அவர் சாஞ்சிடக்கூடாது, பாண்டவர் பக்கமாக அவர் நடுநிலையாக இருந்து செயல்படாமல் நமக்கு சாதகமாக இருக்கணும், நீங்கள் எங்களுக்கு தளபதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி துரியன் கூறுகிறார். அரசியல்வாதி மாதிரி அவர் பேசுகிறார். ஒரு தர்மத்துக்கு எதிராக நின்று நிற்கிறதுனால தான் ஜெயிக்கணும், அவங்க தோக்கணும் அப்படிங்கிற மாதிரி துரோணாச்சாரியர் மறந்துடக்கூடாது எக்காரணத்து கொண்டும். அர்ஜுனன் மீது அவருக்கு ரொம்ப பிரியமான சீடனுங்கிறதுனால நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிறதும், மேலும் தன்னை கொல்லக்கூடியவனை நீங்கள் வளர்த்து விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு எச்சரிக்கை கொடுக்க மாதிரி அந்த சுலோகம் அமைந்துள்ளது. இந்த மாதிரி துரியனோட உள்நோக்கம் இது மூலமாக தெரியப்படுது. நாளைக்கு நம்ம இன்னொரு சுலோகத்தோடு பார்க்கலாம். நம்ம இது தெரிஞ்சுக்கிற வேண்டிய என்ன பாடம்னா, நம்ம அதர்மத்துக்கு துணை புரியும் போது நம்மளுக்கு பயம், கவலை, துக்கம், இந்த குழப்பம்லாம் ஏற்படும். அவருக்கு மிகப்பெரிய படை இருக்குது துரியோதனனுக்கு. ஆனால் இருந்து கூட அவர் ஒரு பதத்தட்டோடு இருக்கார். என்ன காரணம்னா, கிருஷ்ணர் எதிரில் இருக்கிறார். மேலும் துரோணாச்சாரியோட குற்றத்தை சுட்டி காட்டுறார். துரோணாச்சாரியர் தனது தர்மத்தை மீறாமல் சொல்லி கொடுத்தார். அதனால் பெரியவர்களுக்கு அவர் அறிவுரை கூறுற மாதிரி செய்கிறார். நம்ம என்ன தான் மிகப்பெரிய படிச்சிருந்தாலும் என்ன செஞ்சாலும் மூத்தவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது துரியனுக்கு தெரியவில்லைங்கிறது இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு நம்ம அடுத்த ஸ்லோகத்தை சந்திக்கலாம்.